சென்னை மாவட்டம் எழும்பூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை இந்த பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அதாவது நேரடி நியமனம் மூலியமாக பணி ஃபில் பண்ணுறாங்க. என்னென்ன பணியிடங்கள், யாரெல்லாம் எலிஜிபிள், எவ்வளோ வேக்கன்சி, என்ன லெவலில் சேலரி அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். மேலே குழுவை பொறுத்த வரைக்கும் லெவல் 15 இருக்கக்கூடிய ஒரு பணியிடம் 15,300 48,700 வரைக்கும் சேலரி இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. வேக்கன்சி ஒரு வேக்கன்சி இருக்குது. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். அதே மாதிரி இசைத்துறையில் நன்கு பயிற்சி பெற்ற சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மதம் சார்ந்த இசைப்பள்ளி பயிற்சி சான்றிதழ் கண்டிப்பாக வச்சுருக்கணும். தமிழ்நாடு அரசு இசைப்பள்ளியில் பயிற்சி பெற்று அதனுடைய சர்டிஃபிகேட் வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அடுத்தது பரிச்சாரகரை பொறுத்த வரைக்கும் லெவல் 14 இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி 13,200 41,800 வரைக்கும் இருக்கக்கூடிய சேலரி பேயில் இருக்குது. ஒரு வேக்கன்சி இருக்குது. தமிழ் எழுத படிக்க தெரிந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். திருக்கோயிலில் நைவேத்தியம் மற்றும் பிரசாதம் நன்கு தயார் செய்ய தெரிந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். அதே மாதிரி பிரசாதம் தயார் செய்தல், அதை விநியோகம் செய்ய தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. திருக்கோயில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக நல்லா தெரிந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? இது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சடங்கு, பூஜை இதெல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். அடுத்தது அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 12,600 39,900 வரைக்கும் லெவல் 13 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. வேக்கன்சி ஒரு வேக்கன்சி இருக்குது. குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு. அடுத்தது அத்தியாபகம் 11,600 36,800 வரைக்கும் இருக்கக்கூடிய பே லெவலில் இருக்கக்கூடிய இந்த வேக்கன்சி. பே 12 இருக்குது. ஒரு வேக்கன்சி இருக்குது. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆகம பள்ளியிலேயோ அல்லது அரசு சார்ந்த வேத பாடசாலையில் 3 வருடம் படித்து தேர்ச்சி பெற்று அதற்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். பகல் காவலரை பொறுத்த வரைக்கும் இதற்கும் சேம் சேலரி தான். ஒரு வேக்கன்சி இருக்குது. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. இரவு காவலரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. இந்த 2 போஸ்ட்டுக்குமே 11,600 36,800 வரைக்கும் சேலரி இருக்கும். லெவல் 12 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. திருவலகை பொறுத்த வரைக்கும் 10,000 31,500 வரைக்கும் சேலரி. லெவல் 10 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. வேக்கன்சிக்கு ஒரு போஸ்ட்டு. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். சரிங்களா? அடுத்தது உபகோயிலில் எந்தெந்த இடத்துலலாம் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு கீழே இருக்கக்கூடிய கோயில்கள். சரிங்களா? உபகோயில்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருமாரியம்மன் திருக்கோயில், சேத்துப்பட்டு, சென்னையில் இருக்கக்கூடிய இந்த கோயிலில் இரவு காவலர் பணியிடம் இருக்குது. சேலரி சேம், அதாவது 10,700 33,700 வரைக்கும் லெவல் 12 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. வேக்கன்சி ஒரு போஸ்ட்டு. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். அடுத்ததாக இருக்கக்கூடியது அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில், எழும்பூர், சென்னையில் இருக்கக்கூடிய இந்த கோயிலில் திருவலகு பணியிடம் காலியாக இருக்குது. 6,900 21,500 வரைக்கும் சேலரி இருக்குது. லெவல் 6 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. டோட்டலாக வேக்கன்சி ஒரு போஸ்ட்டு. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். அடுத்தது முத்துமாரி கங்கை அம்மன் திருக்கோயில், கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கோயிலில் திருவலகு வேக்கன்சி இருக்குது. சேம் சேலரி தான், ஒரு போஸ்ட்டு. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். சரிங்களா? அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10/5/2025 9/6/2025 வரைக்கும் திருக்கோயில் அலுவலகத்தில் ஆஃபீஸ் ஹவர்ஸில் கிடைக்கும். சரிங்களா? ஃபில் பண்ணி 9/6/2025 மாலை 5:45 மணிக்குள்ளே நீங்கள் டைரெக்டாக சப்மிட் பண்ணலாம். அல்லது இணையதள முகவரி மூலயமாகவும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். சரிங்களா? இது தான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. இது பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உங்களுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி ஒரு பதவியுடைய பெயர் தான், நீங்கள் ஒரு 2-3 போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் செப்பரேட் அப்ளிகேஷன் தான் கொடுக்கணுமே தவிர ஒரே அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணக்கூடாது. சரிங்களா? எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. டைரெக்டாக நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேர், தந்தை, கணவர் அல்லது பாதகருடைய பேர், பிறந்த தேதி மற்றும் வயது, உங்களுடைய பாலினம், அதே மாதிரி நிரந்தர முகவரி, உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு, அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய ஆதார் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர், அதே மாதிரி உங்களுடைய மெயில் ஐடி, அதே மாதிரி சாதி சான்றிதழ், இது எல்லாத்தையும் நீங்கள் மதம் மற்றும் சாதி சான்றிதழ் இது எல்லாத்தையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 18 வயதுலேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கணும். கட் ஆஃப் டேட் 10/5/2025 தான் கட் ஆஃப் டேட். அன்னைக்கு 18க்குள்ளே
45க்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். உங்களுடைய கல்வி தகுதியை மென்ஷன் பண்ணணும். வேறு ஏதாவது வந்து ப்ரிஃபரன்ஸுக்கு ப்ரையாரிட்டி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். உங்கள் மேலே வந்து எந்த விதமான கிரிமினல் கேசஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இருக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணணும். இதில் வந்து கடைசியாக உங்களுடைய பெயர், அதே மாதிரி உங்களுடைய தந்தையுடைய பெயர் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைன் பண்ணிக்கோங்க. இடம் மற்றும் நாளை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இணைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட்டு அல்லது 10th மார்க் ஷீட் எதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கிளியராக இருக்கோ அந்த மார்க் ஷீட் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். அல்லது பர்த் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். அடுத்தது ஆதார் அட்டையை வந்து ஜெராக்ஸ் வந்து இங்கே என்க்ளோஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்து மதத்தை சார்ந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். அதற்கான சாதி சான்றிதழ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கல்வி தகுதி, நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதனுடைய பேசிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃபு, கேரக்டர் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக என்க்ளோஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதனுடைய அனுபவ சான்றிதழ் வந்து வைக்கணும். இது கூட வந்து ஒரு என்வலப், அதாவது ஒரு பெரிய என்வலப்புக்குள்ளே தான் இது எல்லாத்தையும் நீங்கள் ஜெராக்ஸு, அப்ளிகேஷனு, ஜெராக்ஸு இதெல்லாம் வைக்கணும். இது கூடயே ஒரு சின்ன என்வலப் வந்து வைக்கணும். அதில் 2 போட்டு உங்களுடைய அட்ரஸ்ஸு, அது மேலே வந்து 35 ரூபாய்க்கான அஞ்சல் தலை வந்து ஸ்டாம்ப் வந்து ஒட்டியிருக்கணும். ஒட்டி 2 போட்டு இது இருக்கணும். ஏன்னா இது வந்து உங்களுடைய இன்டர்வியூவாக இருக்கட்டும், எக்ஸாமோட இருக்கட்டும், அதனுடைய ஹால் டிக்கெட் அது வந்து வர்றதுக்கான கவர் தான், என்வலப் தான் இது. இந்த என்வலப்பையும் நீங்கள் வந்து பெரிய கவருக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் அனுப்பணும். சரிங்களா? டாக்குமெண்ட்ஸ் கூட சேர்த்து அனுப்பணும். நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. அதாவது 10/5/2025 அன்றைக்கி 18லேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கணும். இந்து மதத்தை சார்ந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். அதே மாதிரி கரெக்டான டைமுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஜெராக்ஸ் வந்து அட்டஸ்டட் காப்பியாக இருக்கணும். அதே மாதிரி டிசி வந்து காப்பி வந்து நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கண்டிஷன்லாம் நீங்கள் வந்து பூர்த்தி அடையணும். அதே மாதிரி சில போஸ்ட்டுக்கு வந்து டேரெக்டாக வந்து இன்டர்வியூ வச்சு டேரெக்ட் எடுப்பாங்க. சில போஸ்ட்டுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அவங்க டிசைட் பண்ணுறதை பொறுத்து ஆஸ் பர் ரூல் வந்து அதற்கான ப்ரொசீஜர் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து மாறுபடும். சரிங்களா? அதே மாதிரி என்னென்ன கேட்டகரியில் ஃபில் பண்ணணும் அப்படின்றதும் சரி, அது எல்லாமே வந்து ஆஸ் பர் ரூல்ஸ் படி பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து 35 ரூபாய்க்கான அஞ்சல் ஒட்டிய என்வலப் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா அது மூலியமாக தான் உங்களுக்கு உங்களுடைய அட்ரஸ் போட்டிருக்கணும். 2ல் வந்து உங்களுடைய அட்ரஸ் போட்டிருக்கணும். போட்டு அந்த அட்ரஸ் அந்த கவரில் தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூவாக இருக்கட்டும், எக்ஸாமாக இருக்கட்டும், அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அது மூலியமாகத்தான் தெரியப்படுத்துவாங்க. சரிங்களா? வந்து அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண அப்ளிகேஷன் அங்கே ரீச் ஆகிறதுக்கான கடைசி நாள் வந்து 8/6/2025 மாலை 5:45 மணிக்குள்ளே அங்கே கன்சர்ன் ஆஃபீஸ்க்கு போய் ரீச் ஆகணும். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான செலக்டட் போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் வந்து லிமிட்டட் அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பணியிடங்கள். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. டைரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜருமே வந்து உங்களுக்கு மோர் ஆர் லெஸ் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா? நன்றி.